தமிழ்நாட்டிலே 234 தொகுதியிலும் சரி யாருமே பண்ணாத விவசாயத்தை அண்ணன் பண்ணிக்கின்னு இருக்காரு. முள்ளே இல்லாத சப்பாத்தி கல்லி. வேக வச்சு பொரியல் மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம், அப்புறம் தொக்கு சாப்பிட்லாம், அப்புறம் நான்வெஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சிக்கனோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். தடும் போது உங்களுக்கு வந்து ஐஸ் கட்டியை தடுற மாதிரி இருக்கும். என்ன பூஜி சப்பாத்திகள் வேறு ஏறாது இல்லை, முள்ளு முள்ளாக இருப்பது அப்படி தானே இருக்கு. 4 சோப்பு 3500 விற்கிறாங்க. சப்பாத்தி களியில் செஞ்ச லெதர்னு சொல்லி விற்கிறாங்க. 7000 ரூபா ஒரு பேக்கஸ். பழத்தை சாப்பிடும்போது அதில் உள்ளே ஏறிச்சு, கல்ல வச்சு தேய்க்க போயிடுச்சா இருக்குதாட்டா. அப்போ பெரிய கல்ல எடுங்க. இந்த முள்ளு இல்லாத சப்பாத்தி கல்லி தொக்கு ஒன்று செய்ய போறாங்க. நல்லா கறி சோறு சாப்பிட்ற மாதிரி இருக்கு, நல்லா காரஞ்சாரமா. கல்லி வந்து சும்மா அள்ளி அள்ளி சாப்பிடலாம், அந்த அளவுக்கு சும்மா டேஸ்ட் அப்படியே பட்டையை கலப்புதுண்ணா. இப்ப எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா, பெருமைக்குரிய பெரம்பலூர் மாவட்டத்துல மதுரகாளியம்மன் கோயில் தெரியாத ஆளே இருக்காது. அப்பேற்பட்ட மண்ணுல தான் கீழே கணவாயில் தானே இப்ப நம்ம நின்றுட்டு இருக்கோம். எங்க கிராமத்து பக்கம் இதெல்லாம் வந்து மறைஞ்சு போச்சு, ஓடையில விளையும். அதெல்லாம் வந்து அங்க புதைக்கப்பட்டது, எங்க அண்ணன் வந்து விதைக்கப்பட்டிருக்காரு. தமிழ்நாட்டிலே 234 தொகுதியிலும் சரி யாருமே பண்ணாத விவசாயத்தை அண்ணன் பண்ணிக்கின்னு இருக்காரு. என்ன பண்ணிக்கின்னு இருக்காருன்னு பாத்தீங்கன்னாக்கா, சப்பாத்தி கல்லி தான் விவசாயமா பண்ணிக்கின்னு இருக்கிறாரு. சப்பாத்தி கல்லினா முன்னோர்களை தான் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஞாபகம் வரும். ஏன்னா அப்போதான் கள்ளிப்பாலை கொடுத்து பெண் குழந்தைங்களை கொன்னதா சொல்கிறாங்க. இது வந்து முன்னோர்கள் செஞ்சது. ஆனால் இப்போ அந்த கள்ளி செடியே நம்மளுக்கு உணவாகவும் மருந்தாகவும் பயன்பட்டு இருக்கு. அது வேற கல்லி, அது எருக்கங்கல்லி மாஸ்டர். கரெக்ட் தான். ஆனால் இப்போ பார்த்தோம்னா அந்த முள்ளுள்ள சப்பாத்தி கல்லியை நம்ம நிறையா வீடியோவில் பார்த்துருப்போம், நம்ம சமைச்சிருக்கிறோம். அது வந்து நம்ம பறிக்கணும்னா ரொம்ப கஷ்டம். இன்னும் சொல்ல போனால் அதோட பழம் அதுலேயே அவ்வளோ முள் இருக்கும், ஆனால் அதில் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்கும். என்ன சொல்லிப்போம், இந்த மருத்துவ குணம் இருக்குது, ஆனால் அந்த முள் நம்மளை தாக்கிடுமோன்னு பயப்படுவோம். ஆனால் இந்த சப்பாத்தி கல்லியை பொறுத்த வரைக்கும் முள்ளே இல்லாத சப்பாத்தி கல்லி. இதை வந்து பச்சையாகவும் பயன்படுத்திக்கலாம், சோப்பு பவுட்ரு இந்த மாதிரி பல விஷயங்களை இது பயன்படுத்திக்கலாம். இதோடைய முழு தகவல்களை இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அது மட்டும் கிடையாதுங்க, நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் சமைக்கணும்ல, கண்டிப்பாக இன்னைக்கு இந்த முள் இல்லாத சப்பாத்தி கல்லி தொக்கு ஒன்று செய்ய போகிறாங்க. எந்த ஒரு விவசாயம் பண்ணாலும் நம்மளுக்கு அடிப்படை முதலாக தேவைப்படுறது பார்த்தோம்னா தண்ணீர். ஸோ தண்ணி இல்லாமல் இந்த வறட்சியான இடங்கள்லாம் பாவம் அவங்கெல்லாம் இப்போல்லாம் ஃப்ளாட்டு போட்டு விற்றுட்ருக்காங்க. அந்த மாதிரி உள்ள அந்த வறட்சியான நிலத்தில் விளையக்கூடியதான் இந்த முள் இல்லாத சப்பாத்தி கல்லி. இது மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மின்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு வந்து டெய்லி வந்து தண்ணி ஊற்றணும், இதை வந்து பார்த்துக்கணும், களை எடுக்கணும், இந்த மாதிரியெல்லாம் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட முழு தகவல்களை பார்க்கலாங்க. அதே மாதிரினா இந்த பயிர் வச்சதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மம்டி போட்டால் மம்டி பூமியை வெட்டாது, பூமி மம்டியை வெட்டிடும். அந்த மாதிரி பூமி இந்த பூமி. அதனால் கடப்பாரியோ ஏதோ வச்சு ரைட்டாக கிளறிட்டு இந்த சப்பாத்தியை பயிராக உருவாக்குறாங்க. மலைப்பகுதியில் அப்படி தானே இருக்கும். ஒரு பக்கம் மணல் பகுதி இருக்கும், செம்மண் பயிர் இருக்கும், கரிசை காட்டு இருக்கும். மண்ணுக்கு ஏற்ற மாதிரி பயிர் வைக்கலாம். இப்போ நீங்களே எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களா, அவர்கிட்ட போய் என்னத்தை கேட்குறது? நம்ம சொன்னது வந்து 1% தான் நம்ம சொல்லியிருக்கோம். இன்னும் மீதி 99% இருக்குங்க. ஏன்னா அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது, அவ்வளோ உற்பத்தி பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துக்கெல்லாம் சொந்தக்காரு நம்மளை இந்த இடத்துக்கு வர வச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நண்பர் திரு சுரேஷ் அவர்கள். அவங்க தான் நம்மளுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இருக்குது நீங்கள் வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளும் அவரை தேடி வந்திருக்கோம். இப்போ அவர் நம்மளை தேடி வருவார். வரீங்க, வந்தது வரீங்க. பசங்களுக்கு டீ காஃபி கொடுக்கலாம். காட்டில் வந்திருக்கோம். ஏன்னா இந்த இடத்த எங்கே சுற்றி பார்த்தாலும் காடுங்க. ஸோ இந்த காட்டிலேயே ஒரு விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஆரம்பிச்சிருக்கீங்களா? அதுக்கு எங்கள் கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாக உண்மையிலே இடம் முடிச்சிருக்குண்ணா. வறட்சியா இருந்தாலும் நல்லா கவர்ச்சியா இருக்குண்ணா. அண்ணா சுரேஷண்ணா சொல்லுங்கண்ணா, இங்கே இந்த சப்பாத்தி கல்லியை பயிராக வைக்கிறதுக்குரிய காரணம் என்ன? காரணம் இதே மலை பிரதேசத்தில் நிறைய பேர் கரும்பு வைக்கிறாங்க, சோளம் வைக்கிறாங்க. இதே மண்ணில் எடுத்துருக்கு. நீங்கள் சப்பாத்தி கல்லியை காரணமாக கொண்டு விவசாயம் வைக்கிறதுக்கு காரணம் என்ன? காரணம் என்ன, நாங்கள் வந்து முதல்ல வந்து நான் வந்து ஒரு ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை, கோழி பண்ணை வச்சுருந்தோம். ஆடு வந்து 100 ஆடுக்கு மேலே வச்சுருந்தோம்.
ஓகேங்களா. இப்போ எங்கள் பெரம்பலூர் மாவட்டம் எப்போதும் வறட்சி மாவட்டம் தெரியும். இப்போ நாங்கள் ஆடு வச்சிருக்க அப்படின்னா எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. நம்ம வறட்சியில் மாட்டிக்கிட்டோம்னா அந்த ஆடுகளுக்கு எங்கே தீவனம் போடுறது. நாங்கள் வந்து இப்போ ஆட்டுகளுக்கு நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வகையான தீவனங்கள் நாங்கள் உற்பத்தி பண்ணி வச்சுருக்கோம். மற்ற சேல்ஸ் பண்ணுறோம். இவ்வளோ ஆடு வளர்க்குறோம், இவ்வளோ மாடு வளர்க்குறோம். சப்போஸ் வந்து ரொம்ப வறட்சி காலத்தில் பஞ்ச காலத்தில் வந்து தண்ணி இல்லாமல் போச்சுன்னா அதுக்கு எப்படி தீவனம் பண்ணுறது. வறட்சியில் வாங்குகிற ஒரு பசும் தீவனம், வறட்சியிலையும் வந்து பசுமையான தீவனம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தேடலை தான் வந்து இந்த சப்பாத்தி களி எனக்கு வந்து ஒரு நண்பர் மூலமாக சொன்னாங்க. நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டே வந்து பூனேயில் இருக்காங்க, BAIFன்னு சொல்லுவாங்க. நீங்கள் கூகுள் அடிச்சா வரும். BAIFங்கிறது இந்திய அரசாங்கம் வந்து பிரேசிலேருந்து கொண்டு வந்து ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி பிரேசிலேருந்து இந்த ரகத்தை கொண்டு வந்து அவங்க வந்து உற்பத்தி பண்ணி சாம்பிள் பார்த்து அங்கே இருக்க மகாராஷ்டிரா, பூனே, அந்த நார்த் இந்தியாவில் வந்து மற்ற விவசாயம் கொடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாமே கொடுக்கலாங்கிறது அப்ரூவ் பண்ணிட்டாங்க. இது நான் வந்து சொல்ல கிடையாது. இது வந்து நம்ம இந்திய அரசாங்கமே வந்து 6 வருஷத்துக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணிவிட்டு விவசாயிகளுக்கு வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதேமாதிரி நான் வந்து ஒரு நார்த் இந்தியா விவசாயி மூலமாக இதை அறிஞ்சு இதை நாங்கள் வந்து பயிர் பண்ணியிருக்கோம். ஸோ முக்கியமாக முதல்ல வந்து ஆடு மாடுகளுக்கு தீவனமாக இந்த முள் இல்லாத சப்பாத்தி கல்லியை போடலாம் அப்படிங்கிறத நாங்கள் வந்து ஆரம்பித்தோம். ஆடு மாட்டுக்கெல்லாம் பயன்படுது இந்த சப்பாத்தி கல்லி அப்படின்னீங்க. ஆமாம். இப்போ அதுக்கு மட்டும் தான் பயன்படுதா, வேற எதுக்குன்னா பயன்படுது? இது வந்து நீங்கள் பச்சையாகவும் சாப்பிட்லாம், சமைச்சும் சாப்பிட்லாம், ஆடு மாடுகளுக்கும் கொடுக்கலாம். இது வந்து உணவாக பயன்படுத்தலாம். எந்த மாதிரி நான் சமைக்கலாம் அப்படின்றது நீங்கள் அதை வேக வச்சு பொரியல் மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம். அப்புறம் தொக்கு சாப்பிட்லாம். அப்புறம் நான்வெஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சிக்கனோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம், இறாலோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். நம்ம ஊரில் காய்கறி மார்க்கெட்டில் வந்து கத்திரிக்காய் போடலாங்க எப்படி நம்ம காய்கறியில் போனால் இருக்குதோ அதே மாதிரி வந்து மெக்சிகோவில் வந்து இதை சப்பாத்திகளே அடிக்கடிக்கு வச்சு கடையில் விற்கிறாங்க. பலன் என்ன? அதனுடைய பலன் என்னென்னா முக்கியமாக இது ஃபைபர் நார் சத்து அதிகமாக இருக்குது. இப்போ எப்படி எல்லாமே புரோட்டீன் போட்டு சாப்பிட்றாங்க இல்லையா, அது மாதிரி இது வந்து இப்போ நார் சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் ஒரு மனுஷன் வந்து 35 கிராம் ஃபைபர் எடுக்கணும்னா இதை நீங்கள் வந்து ஒரு 2 சப்பாத்திகளை சாப்பிட்டா போதும், 1.5 சப்பாத்திகளை சாப்பிட்டா போதும், ஒரு நாளைக்கு தேவையான ஃபைபர் உங்களுக்கு கிடச்சிருக்கு. சரி, இங்கே மட்டும் தான் பயன்படுது. இப்போ வெளிநாட்டுக்கு என்ன? வெளிநாட்டுக்கு முக்கியமாக வெளிநாட்டில் தான் டிமாண்ட் அதிகமாக இருக்குது. வெளிநாட்டில் வந்து இந்த பவுட்ரு ஃபார்ம்லாம் வாங்கி சாப்பிட்றாங்க, பவுட்ருக்கு கொடுக்குறாங்க. அப்புறம் வந்து இதில் வந்து தோல் செய்கிறாங்க, ஆர்கானிக் லெதர்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம மாட்டுத்தோல் அந்த மாதிரி தான் லெதர் செய்கிறாங்க இல்லையா, அது மாதிரி இது வந்து ஆர்கானிக் லெதர். இந்த 3 சப்பாத்திகளில் பார்த்தீங்கன்னா 2 ஷூ செய்கிறதுக்கு தோல் கிடச்சிடும், லெதர் கிடச்சிரும். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்னையில் ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காரு லெதர். சென்னையில் குரோம்பேட்டில் பண்ணிட்டு செங்கல்பட்டு பக்கத்தில் ஒருத்தர் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு நாங்கள் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். தோல் பண்ணுறாங்க. இந்த தோலை வந்து அந்த லெதரை செஞ்சு வெளிநாட்டுக்கு தான் அனுப்புகிறாங்க. செப்பல்லாம் கூட பண்ணலாமா? செப்பல் வந்து 2 ஜோடி செப்பல் பண்ணலாம். நீங்கள் 2 சப்பாத்தி 2 ஜோடி செப்பல் பண்ணலாம். ஷூ வந்து 2 பண்ணலாம். ஹேண்ட்பேக் வந்து 2 ஹேண்ட்பேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க லெதரில். இப்போ வர ஐஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஐஃபோன் பேக் கேஸ் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி களியில் செஞ்ச லெதர்னு சொல்லி விற்கிறாங்க. 7000 ரூபா ஒரு பேக் கேஸ். இப்போ நம்ம சொல்லிட்டா நம்ம அந்த சப்பாத்தி களி வந்து சாப்பிட்லாம், அப்புறம் லெதர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது, அப்புறம் வந்து மெடிசன் வந்து இந்த சுகருக்கு இந்த மாதிரி தேவைப்படுது. அதே மாதிரி வந்து அழகு சாதன பொருட்களுக்கும் இதை யூஸ் பண்ணுறாங்க. அழகு சாதன பொருள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எப்படி ஆலிவேரா அந்த சோத்துக்காத்தால் அழகு சாதன பொருள் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதே மாதிரி இதுலேயே வந்து சோப்பு, ஷாம்பு, ஹேர் ஆயிலு, ஜெல்லு, பழத்துலேருந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் தயாரிக்கிறாங்க. அதாவது வயசை குறைக்கிறதுக்கு. இன்னொன்று விட்டுட்டிங்களா ஐயா? முக்கியமாக வந்து இந்த பழத்தில் வரக்கூடியது ஒன்று நான் கேள்விப்பட்டிருக்கேன். லிப்ஸ்டிக் தயாரிக்கிறாங்க. முக்கியமாக லிப்ஸ்டிக்கு அந்த சிவப்புகளில் வரும். இது வந்து ஒரு பூச்சி மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகும். அந்த பூச்சியை எடுத்து அந்த நசுக்கி வந்து லிப்ஸ்டிக் தயாரிக்கிறாங்க. ரொம்ப காஸ்ட்லியான லிப்ஸ்டிக் அது. அழகு சாதன பொருள் தயாரிக்கிறது ரொம்ப டிமாண்டு. முக்கியமாக என்ன ஏன் இல்லை இது மற்ற இதில் இல்லாததில் இதில் என்ன இருக்குது அப்படின்னா இது வந்து ஆன்டி ஏஜிங்னு சொல்கிறாங்க. ஆன்டி ஏஜிங்னா இந்த வயசை குறைக்கும். அந்த மாதிரி தோல்லாம் வந்து சுருக்கங்கள்லாம் வந்து இருக்காது. அதனால வந்து எப்போதுமே ஸ்கின் வந்து இளமையாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ மற்ற ஆலுவேரா மற்ற இதில் செய்கிற அழகு சாதன பொருளோட இதில் செய்கிற அழகு சாதன பொருள் வந்து விலை அதிகம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் செஞ்சுருக்க சோப்பு வந்து ஒரு 4 சோப்பே வந்து 3000 விற்கிறாங்க. இம்போர்ட் பண்ணி நம்ம ஊரில் பண்ணல, வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணி ஒரு 4 சோப்பு 3500 விற்கிறாங்க. இப்போது அதே சோப்பை வந்து நீங்களே உருவாக்குனீங்கன்னா நம்மளுடைய மக்களுக்கு இன்னும் விலை குறைவாக கிடைக்கும். இப்போ நாங்களும் பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்களும் இப்போ ஹோம்மேட் சோப்பு வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். அதை சோப்பு எப்படி தயாரி, நான் ஒரு விவசாயி தான். நாங்கள் வந்து சின்ன சின்ன ஒரு கோர்ஸ்லாம் படிச்சுட்டு இந்த சோப்புலாம் நாங்கள் இப்போ பண்ணி பார்த்துட்டோம். நாங்கள் சின்னது இருக்கு, பெருசு இருக்கு, இந்த மாதிரி வகையா இருக்கு இல்லையா. உணவுக்கு பயன்படுத்துறது எந்த மாதிரி இருக்கணும், நம்ம மற்ற மாதிரி இந்த சோப்பு தயாரிக்கிறதுக்கு மற்ற பொருள்களுக்கு எந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி முத்துனது வந்து இதான் வந்து இதில் தான் வந்து அதிகமாக அந்த சதைப்பட்டு இருக்கும். முக்கியமாக இந்த சப்பாத்திகள் வந்து 90% தண்ணி தான் இருக்கும். அப்புறம் மீதி வந்து அந்த மிசிலேஜ் அந்த இருக்கும். ஸோ இந்த மாதிரி முத்தின சப்பாத்திகளே தான் வந்து இந்த அழகு சாதன பொருட்களுக்கு, நம்ம பவுட்ரு தயாரிக்கிறதுக்கு, சோப்பு ஷாம்பு தயாரிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறோம். நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னா, நம்ம சமைச்சு சாப்பிட்ணும், பச்சையாக சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த மாதிரி பிஞ்சு இருக்குது பார்த்தீங்களா,
இந்த வந்து பிஞ்சை தான் வந்து நம்ம சாப்பிடலாம். ஆனால் இதில் பார்க்கும்போது இதில் வந்து நல்லா வளவளப்பாக இருக்குது. ஆனால் இதில் பார்க்கும்போது ஒரு சில முட்கள் இருக்கிற மாதிரி அதான் சப்பாத்திகளே வந்து முள் தானே அது. அந்த முள்ளை வந்து வராமல் இது முள்ளு மாதிரி வரும், அந்த முள் விழுந்துரும். இது வந்து ஒன்று மாதிரி, இது உன் புள்ள மாதிரி, இது வளர்ந்து போச்சு. இது வந்து இலசில் வந்து இது முள் வர மாதிரி வரும், அது பூ மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. அது விழுந்துடும் நாளடைவில், குத்துனதுக்கப்புறம் நாளடைவில் விழுந்துடும். இப்போ அடியில் பாருங்கள், பாட்டிலில் பாருங்கள், நான் தடை காமிக்கிறேன் பாருங்கள். இதுலேயும் முள் கிடையாது, இது வந்து முள் மாதிரி முள் வர மாதிரி வரும், ஆனால் விழுந்துடும். இது வந்து முள் மாதிரி பார்க்கறதுக்கு முள் மாதிரி இருக்கு, பார்க்கறதுக்கு முள். ஆனால் அதை தொடும்போது பூ மாதிரி, அது ஒரு மொட்டு தொட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. ஆமாம். ரெண்டாவது இதுக்கு வந்து விதைகளா இல்லாட்டினா இது எப்படி இப்போ உங்கள்கிட்ட வந்து இப்போ இன்னொரு விவசாயி வந்து பயிர் வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற விதை இருக்கா? இதை உடச்சி வச்சாவே போதும். இதை வந்து இப்போ இதை அப்படியே உடச்சே போகிறோம். கழுத்தை கோழி திருவிழா மாதிரி திருவிழா வந்துடும். சரி, அவ்வளோதான். இது அப்படியே நட்டு வச்சா போதும். இது வந்து இப்போவே கொண்டு போய் நடணுமா இல்லை இது பதப்படுத்தணும்? இதில் வந்து நீர் சத்து அதிகம். இப்போ உடச்சிட்டோம் பார்த்தீங்களா, என்றைக்கு உடச்சனோ அன்னிலேருந்து ஒரு 7 நாள் கழிச்சு தண்ணி படாமல் இப்படி நிழலே வச்சுருந்தீங்கன்னா அப்படி கொஞ்சம் நல்லா வத்திரும். ஓகேங்களா, பாருங்கள் முள்ளில் இதுமாரி வத்திரும். இது எப்படி இருக்கும் பார்த்தீங்களா, ட்ரை ஆன மாதிரி இல்லையா, வத்திரும். ஸோ இதை அப்படியே ஊனி வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஸ்டேஜில் வரும்போது ஒரு வாரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயிரும். அது எப்படி நீங்கள் இந்த அளவுக்கு இதில் கால்வாசி மட்டும் மண்ணுக்குள்ளே அப்படி நட்டு வச்சா போதும். நட்டு வச்சுட்டு நீங்கள் நட்டனைக்கோ தண்ணி ஊற்றுங்க. அதுக்கப்புறம் வாரத்துக்கு ஒரு தடவை தண்ணி ஊற்றினாவே போதும். ஏன்னா 10 நாளைக்கு தண்ணி ஊற்றாமல் தினமும் தண்ணி ஊற்றக்கூடாது. இது எத்தனை வருஷம் நம்ம வந்து பயிர்? இது வந்து 25 வருஷம் வரும்னு சொல்கிறாங்க ஒரு தடவை நட்டுட்டோம்னா. இப்போ தமிழ்நாட்டிலேயே முறையாக நீங்கள் தான் வந்து இந்த முள் இல்லாத சப்பாத்தி களியை உருவாக்கியிருக்கீங்க. உங்களுக்கு எங்கேருந்து இந்த மாதிரி விதை கிடைச்சி? இது வந்து பார்த்தீங்கன்னா அதான் சொன்னேன், பூனேயில் வந்து BAFன்னு ஒரு ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்குது, கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டு. அவங்கள்ட்ட தான் நம்ம வாங்கினோம் நாங்கள் சப்பாத்தி களியை. வாங்கி நாங்கள் வந்து இப்போ பயிர் பண்ணி அடுத்த விவசாயிகளுக்கு நாங்கள் புரிய வைக்கிறோம். இந்த மாதிரி சப்பாத்தி களி ஒன்று இருக்குங்க, வறட்சி தாங்க தவறும், ஆடு மாடுக்கு போல் நம்மளும் சாப்பிட்லாம். நீங்கள் உங்களுக்கு வந்து இது வந்து முக்கியமாக இது என்ன சொல்லணும்னா, இது வந்து ஒரு வறட்சியை தாங்கி வளரும் தாவணும். மெயின்டெனன்ஸே கம்மி, நட்டு வச்சா போதும். தண்ணி வந்து வாரத்துக்கு ஒரு தண்ணி, ரெண்டாவது தண்ணி. மழை காலத்தில் சில பேர் கேட்குறாங்க, இந்த வறட்சி பூமிங்க மானாவாரிங்க அப்படின்னா நீங்கள் மழை காலத்தில் நட்டு வச்சிங்கன்னா போதும், அதிலே மழையிலே வந்துடும் உங்களுக்கு. தண்ணி பாய்ச்சினா நல்லா செழுமையாக வளரும். வேர் வந்துருக்கு போலுங்கண்ணா, கீழே வந்து அப்படியே முளைச்சல் அப்படியே வளர்ந்து வந்துடும். அதனால் பார்த்தீங்களா இப்போ தண்ணியே தேவையில்லை. இப்போ கீழே விழுந்து கிடக்குதா, அப்படியே முளைச்சி வந்துடும். மற்ற சப்பாத்தி களி, அதாவது முள்ளோடு இருக்க சப்பாத்தி களியில் நாங்கள் பழம் வந்து நிறையா எடுத்துருக்கோம், சாப்பிட்ருக்கோம். அதில் மருத்துவ குணங்கள் இருக்குது. இதில் அந்த மாதிரி பழம் வருதுங்களா? இதுலேயும் பழம் வருதுண்ணே. நம்ம இதுலேயும் வந்து பழம் வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம் கழிச்சு வரும். நம்ம ட்ராகன் ஃப்ரூட்ஸ் பார்த்துருப்பீங்க. ட்ராகன் ஃப்ரூட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷம் கழிச்சு பழம் வரும். அதே மாதிரி தான் இது வந்து ஒரு 2 to 3 வருஷம் கழிச்சு பழம் வரும் உங்களுக்கு. பழத்துலேயும் உங்களுக்கு நிறையா சத்துக்கள் இருக்குது. அந்த பழம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாமாண்ணே? பழம் எக்ஸ்போர்ட் பண்ணீங்க, உள்ளூர்காரங்களுக்கே பழம் கொடுக்க முடியல. அப்புறம் இருக்கிறாங்க அவ்வளோ பழம் ருசி அதிகமாக இருக்கும். ருசி இருக்குது, நிறைய பேர் கேட்குறாங்க. இது வந்து ஒரு சீசன் டைமில் தானே அதிகமாக விளையுது. அதனால் அந்த டைம் தான் அது வந்து இதுவும் ஆகும்னு சொல்லுவாங்க. யாரும் விவசாயம் பண்ணல இதை. யாரும் இங்கேயே மலையில் போய் தான் இப்போ யார்கிட்டயா கேட்டாங்கன்னா, இப்போ வந்து குழந்தை பிறக்கல எனக்கு வந்து இப்போ பழம் வேணும் அப்படின்னு யாராவது கேட்டால் கூட எங்கேயா பறிச்சுட்டு வந்து கொடுக்குறாங்க. சில டைம் இல்லைங்கிறாங்க, இருக்குங்கிறாங்க. அதனால் நம்ம ஊருக்கே இல்லை. இப்போ அதில் வர பழமும் உங்களுக்கு வந்து முள்ளோட வருங்களா? பழத்துலேயும் முள் இருக்காது. இப்போ நம்ம சைடில் கிராம சைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா முள் இருக்கும். அது பறித்து சாப்பிட்றதுக்குள்ளேயும் ஆமாம், அது பழத்துலேருந்து வருது, ரத்தம் வருதா இல்லை நம்ம நாக்கிலேருந்து வருதா தெரியாது. அதனால் நல்லாயிருக்கும் பழம். அதனால் இது வந்து ஒரு கபால மூலிகை கூட சொல்லுவாங்க. இது வந்து கபால மூலிகை இது அப்படின்னு கூகுளில் போட்டால் கூட வரும். கபால மூலிகை ரகம். இது இல்லாத ஒரு மருத்துவ பயன்களே கிடையாது. இப்போ நம்ம நாட்டு சப்பாத்தி களிக்கும் இப்போ இந்த முள் இல்லாத சப்பாத்தி களிக்கும் என்ன இன்னும் வித்தியாசம் கிடையாது. முள் மட்டும்தான் வித்தியாசம். அப்படிங்களா? முள் இருக்குது, இல்லை முள் இல்லை. அதே மருத்துவ குணங்கள் அதே மருத்துவ குணங்கள் தான். இதுதானே கிராமங்களில் பார்க்கக்கூடிய நாட்டு கள்ளி, பட்டக்கள்ளி. முள்ள பார்த்தீங்களா எப்படி இருக்குண்ணா? பார்க்க முள்ளாக தான் இருக்குது. அப்படியா? இப்போ ஒரு அழகான பழம்பார் லிப்டிக்கு மூஞ்சி அப்படி காட்டாதே, பயமா இருக்குது. இந்த பழம் தான் கிலோ 500 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஆமாங்க, கிடைக்காது. அதுதான் பிரச்சனை. அதெல்லாம் கிடைச்சாலும் இந்த முள் எடுக்கணும். இதை வந்து உடனே நம்ம வந்து முள் எடுத்து அதை பார்சல் பண்ணி கொடுக்கணும்னா உடனே கல்லில் வச்சு தேய்ப்பாங்க. செம்ம ஒரு சூப்பராக இருக்குது. பார்க்கும்போது சாப்பிடும் போல இருக்குது. அப்படியே எடுத்து சாப்பிடணுமா? அப்படியா? ஏறுங்க அப்படியே அருமையாக இருக்குது. நானே நீங்கள் மிஸ் ஆகல. முள் ஒன்று இருக்குது மாதிரி பழத்தை சாப்பிடும்போது அதில் உள்ளே ஏறிச்சு. எடு பா. ஏய், கல்லை வச்சு தேய்ச்சா சரியாயிடும். கல்லை வச்சு வாயில் தேய்க்க என்னடா? கல்லை வச்சு தேய்க்க.
போயிடுச்சா போயிடுச்சா இருக்குதுடா. இருக்குதாடா அப்போ பெரிய கல்லா எடுங்க. இதை வச்சு தேய்க்கும். பெரிய கல்லா இருக்கு. வாய், ஏய், 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 வாய்டா. பேசுவா பேசு ஏய், மச்சான். போயிடுச்சா இன்னும் இருக்குதுண்ணா. இன்னும் இருக்குதா தேய்டா. ஏன்னா பண்ணுற சப்பாத்தி கறியில் பாரு. சப்பாத்திலேயே அதுல பட்டை பட்டையா இருக்குண்ணா. பட்டையிலே நீட்டு பட்டைனா மான் மாதிரியே இருக்குது. பிடிக்கல இந்த பக்கம் கேள கன்னி பெண்ணி கேத்தா நறுகுணங்களும் அழகும் இந்த கல்லியில இருக்குன்றாரு அண்ணா. மேக்கப் போடலான்னு மேக்கப் போடலாம் கண்டிப்பா. வயசு குறையாது. வயசு குறையாது உண்மையில. ஏன் அது கன்னி பெண்ணு மட்டும் தான் போடணுமா? மற்ற பெண்ணு போட கன்னி பையன் போடக்கூடாதா? கன்னி பையன் போட போடலாண்ணா. எடுத்து பூசுங்க. அவ்வளோதான். இப்போ வந்து இதை பாருங்க, இந்த இதில் ஜெல்லு வருதா? ஜெல்லு வரது வரும். இப்போ தடையை பாருங்க, இங்கே பாருங்க வருதா ஜெல்லு, அங்கே வரும். இப்போ வந்து இதை தடும் போது உங்களுக்கு வந்து ஐஸ் கட்டியை தடுற மாதிரி இருக்கும். என்ன பூச்சி சப்பாத்தி களி வேற ஏறாது இல்லை? முள்ளு முள்ளாக இருப்பது. அப்படிதானே இருக்கு. அப்படியே வந்து ஒரு லேயர் மாதிரி ஒட்டிங்க, அப்படியே செவிக்கால தடன மாதிரி. ஆமாம், அது காஞ்ச தோலை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும். மாம்பழத்தை சாப்பிட்டோன்னே கை காய்ச்சுடா ஒரு மாதிரி வேற வரப்பா. அது வருதா? ரொம்ப தடவிட்டு இருக்கு தம்பி. அதே மாதிரி வந்து தலைமுடி இழுத்துறனா முடி வந்து ஒரு கறி காற்றுல பறக்குது பார்த்தீங்களா, எதுவுமே பறக்காது அப்படியே. அப்படியா? ஆமாம். இப்போ நான் அந்த மாதிரி தரேன், நசுக்கி தரேன் வச்சுங்க. கொடுங்க. உள்ளேருந்து வருது. இப்போ தலைமுடில தடவுங்க, முடி பறக்காது. மூஞ்சி இப்போ இதை தடவுங்க மூஞ்சில். இப்போ தலைமுடி தடவுங்க, முடி பறக்காது. அங்கே என்ன இருக்குது பறக்க போகுது முடி? ஏதாவது இருந்ததால ஒன்றும் இல்லைங்க, அதுக்குள்ளேயும் ஒன்றும் இல்லை. அது முடி பறக்க பறக்காது, ஒட்டிங்க அப்படியே நல்லா. முடி பறக்காது. கொஞ்சம் தடவை ஏரியா கொஞ்சம் வெள்ளையாக தெரியுதுப்பா. இங்கே பாருங்க. இப்போ பாருங்க, இப்போ எடுத்துட்டல. இப்போ இதை தடவுங்க மூஞ்சில். முடி வந்துடும். எப்படி இருக்கு? இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கா உங்களுக்கு? சரி. இப்பயே கூலிங் ஏற்றிட்டுனேன். அந்த காலத்தில் போர் புரியும் போது என்ன பண்ணாங்கன்னா, ராஜாக்கள்லாம் வந்து இது இந்த மாதிரி காட்டில் வந்து இந்த மாதிரி சப்பாத்திகளை யூஸ் பண்ணுவாங்க. அதனால ஆங்கிலேயர்கள்லாம் அந்த சப்பாத்திகளை அழிச்சிட்டு அதை வரலாறு இருக்குது. ஓ, சண்டைக்கு போகும்போது காட்டுக்குள்ள எங்கேயா போகும்போது அவங்களுக்கு பசி எடுக்கும்போது சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி வந்து புத்துணர்ச்சிக்காக இந்த மாதிரி தடைக்குவாங்களாம் போர் வீரர்கள்லாம். அதனால ஆங்கிலேயர்கள்லாம் வந்து அழிச்சிட்டாங்க இந்த சப்பாத்தி பிரிட்டிஷ்காரங்க. தமிழ்நாட்டில் இருக்கும் அனைத்து தாய்க்குலகளுக்கும், அண்ணன்களுக்கும், தங்கைகளுக்கும், கன்னி பெண்களுக்கும், குழந்தைகளுக்கும், கர்ப்பிணி பெண்களுக்கும், தாய்மார்களுக்கும் அருமையான கருத்துக்களும் அட்டகாசமான உண்மைகளையும் உங்ககிட்ட இப்போ நாங்கள் சொல்லியிருப்போம். இப்போ வந்து சப்பாத்தி கல்லி துவையலுக்கு தேவையான பொருள் பார்க்க போகிறோம். சப்பாத்தி கல்லி துவையலுக்கு இன்னைக்கு தான் துவையல் தொக்கு இல்லை ஒன்றுதுண்ணா மக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க. சரி. இன்னைக்கு காணொலியில் மக்கள் வந்து சப்பாத்தி கல்லியுடைய பாதி பலன்கள் தான் தெரிஞ்சிருக்கும். மீதி பலன் எங்கடா அதுக்குள்ளே சமையல் ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. நாளைக்கு 12 மணிக்கு இதோட முழு தகவல்களும், குறிப்பாக சொல்லணும்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு தேவையான தகவல்களும் நாளைக்கு வரும். அது சொல்லணும் மக்கள்கிட்ட. மல்லாட்டை எண்ணெய், கடலை எண்ணெய், கடுகு, கலப்பை, சோம்பை, அழகாக வெட்டி வச்ச பச்சை மிளகா, கருவேப்பிலை, உரிச்ச பூண்டு, தோல் சீவி கழுவி வெட்டி வச்ச இஞ்சி, சின்ன வெங்காயம் பொட்டியாக நறுக்கி வச்சுருக்கோம், தக்காளி பழம், மஞ்சத்தூள், தனிமிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, தூளுப்பு, கொத்தமல்லி தழை, தமிழ்நாட்டில் விவசாயிக்கினே உருவாக்கி கொண்டிருக்கிற சப்பாத்தி கல்லி, இளங்கல்லி, முள் இல்லாத சப்பாத்தி கல்லிங்க. இப்போ முதல்ல என்ன பண்ண போகிறோம்னா, அது சப்பாத்தி கல்லியை எப்படி சுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனையே கேட்க போகிறேங்க. ஏன்னா நம்ம சப்பாத்தி கல்லினா பிரச்சனை கிடையாது, அது கொஞ்சம் குண்டாக இருக்கும் முள்ளு கல்லி. ரெண்டாவது முள்ளை சீவிட்டு நம்ம அப்படியே மேலாக சீவி நம்ம பயன்படுத்திக்கலாம். நீ தான் பிரிச்சிட்டியா? ஏன்னா நம்மளது வந்து கொஞ்சம் தடிமனாக இருக்கும், இது கொஞ்சம் மெலிசாக இருக்குது. அது எப்படி வந்து சமையலுக்கு பயன்படுத்தணும்னு சொல்லி அண்ணனே செஞ்சு கொடுப்பாரு. சமையல் நான் செய்கிறேங்க, சப்பாத்தி கல்லிங்க. முள்ள இல்லாத சப்பாத்தி கல்லி தொக்கு செய்யணும் நான். இப்போ அதுக்கு எந்த மாதிரி கல்லி? தொக்குக்கு வந்து இந்த மாதிரி பேபி சப்பாத்தி கல்லி, பேபி கேக்டஸ் போட்டு இந்த மாதிரி இலசை வந்து நான் கட் பண்ணுங்கள். இப்போ முறுக்கி எடுத்தே வந்துடும். சப்பாத்தி கல்லி இலசாக இருக்க சப்பாத்தி கல்லியை உடச்சிட்டு இப்போ நம்ம எப்படி க்ளீன் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மீன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பாட்டை அப்படி கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ சுற்றிலும் செதியில் கட் பண்ணிக்கோங்க. ஓரத்தில் இருக்க ஃபுல்லாக ரவுண்ட் ஷேப்பை கட் பண்ணி இதை வேஸ்ட் பண்ணாதீங்க. முகத்தில் தடவிங்க. முகத்தில் தடவிக்கலாம், மூஞ்சில் தடவிக்கலாம், என்ன பண்ணிக்கலாம். இதை வேஸ்ட் பண்ண வேணால் நீங்கள் வச்சு செதில் அடிக்க போகிறீங்க. செதிலேருந்து இந்த முள்லேருந்து விட்டுடுங்க. சொன்னங்களா மீனை ஞாபகம் வச்சுக்க சொல்லி. அதே மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி பாருங்கள், அந்த கருப்பு கருப்பாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதெல்லாம் வந்து எடுத்துடும். அவ்வளோதான். ஸோ இப்போ இதை கழுவிட்டு நம்ம வந்து நறுக்கிக்கலாம்.
ஏன்னா நம்ம இந்த செதுக்கினதெல்லாம் வந்து ஒட்டியிருக்கு பார்த்தீங்களா, அதனால் கழுவணும். வெண்டைக்காயில் வர மாதிரி வரும். இதுதான் சத்து. நல்ல தண்ணி கலந்து அந்த தண்ணியை குடிக்கலாம். இப்போ தண்ணியே குடிக்கலாம். தண்ணி பாருங்க எப்படி ஆச்சு பாருங்க. நல்ல தண்ணி தான். நல்லா கெட்டியாயிடுச்சு. இந்த தண்ணியை கெட்டியாயிடுச்சு. ரோஜாப்பூ செடி, மல்லிச்செடி இதெல்லாம் வந்து நடுறாங்க இல்லையா, ஆமாம். அந்த குச்சி நடும்போது இந்த தண்ணியில் தொட்டு நட்டிங்கன்னா நல்லா முளைப்பது நல்லாயிருக்கும். இந்த வளர்ப்பு தண்ணி போகணும் அப்படின்னா வளவளப்பாக இருக்குது. வளவளப்பாக இருக்குல்ல, இது போகணும் அப்படின்னா சுடுதண்ணியில் ஒரு 20 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு தண்ணியை வடிச்சிட்டு அது போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுவும் நம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வறட்சியிலே வளர்கிறதுனால இந்த செடி எவ்வளோ ஹீட்டாக இருந்தாலும் வளர்ந்துருண்ணா. அதனால் தோட்டத்திலே வச்சு சமைக்கிறோம் இன்னைக்கு. அடுப்பு பக்கத்துலேயே போட்டு. ஆமாம், அனல் பட்டாலும் பரவாயில்ல, இது அப்படியே வளர்ந்துரும். நீங்கள் ஒரு பட்டை சப்பாத்தி முழுசாக எடுத்தீங்கன்னா 50 கிராம் எண்ணெய் ஊற்றிப்பீங்க. தம்பி சொன்ன மாதிரி ஒரு பட்டை எல்லாம் கிடையாதுங்க. காரணம் என்னென்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக சைஸில் இருக்குது. இப்போ நாங்கள் வந்து தொக்குக்கு எடுத்தது 3 சப்பாத்தி கல்லி எவ்வளோ பெருசு இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. அது பார்த்தோம்னா நாங்கள் இங்கே 7 பேர் இருக்கோம். 7 பேருக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கு வந்து ஒரு 75லேருந்து 100 கிராம் அளவுக்கு செக்கெண்ணெய் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறோம். காய்கறியாக இருந்தால் கிலோவில் சொல்லலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குங்க. இந்த நேரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து கலப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 2 பச்சை மிளகாய், ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். கடுகு உளுந்து கலப்பு, சோம்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலைங்க, ஒரு 300 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயங்க வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறோம். என்ன போட்டிருக்கீங்களா? சப்பாத்தி கல்லி தான். வெட்டுறது சப்பாத்தி கல்லியா? இஞ்சி இல்லை. இல்லை, இப்போ நிலத்தில் சொன்னேன், அதில் சொன்னேன். இஞ்சி சப்பாத்தி கல்லிக்கு சும்மா வெங்காயத்தை போட்டார், எல்லா ஐட்டத்தை உள்ளே இறக்கிறாரு. வெங்காயம் போட்டோடனே சும்மா பொன் நிறம் வந்துச்சு. இப்போ அடுத்து வந்து என்ன சேர்க்க போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, கண்ணாடி கழட்டுங்க. கண்ணாடி கழட்டுங்க. கண்ணாடி இல்லை கழட்டுங்க சொல்கிறேன், காரணமாக தான் சொல்கிறேன். கண்ணாடி கழட்டணும். கழட்டுங்க. அது பொண்ணு ஒரு விழான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். அது பாதி வதங்கள் வந்துக்குதுண்ணா. இல்லை கண்ணாடி போட்ட உடனே ஃபுல்லாக வதங்கின மாதிரி இருக்குது. அதனால தான் சொன்னேன். எதுக்காக கண்ணாடி கழட்டு சொன்னால், இப்போ வந்துடுது கண்ணாடி பதம் தாங்க, பொண்ணு வரணும். வெங்காயம் நம்மளுக்கு தேவையான அளவு வதங்கி வந்துச்சுங்க. இந்த நேரத்தில் இடித்த 100 கிராம் பூண்டு, இடித்த 100 கிராம் இஞ்சியை சேர்த்துக்கிறோம். அடுத்து ஒரு 300 கிராம் அளவுக்கு தக்காளி வெட்டி வச்சுருக்கோங்க, இதை சேர்த்துக்க போகிறோம். நைஸாக வெட்டி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கிறோம். இஞ்சி பூண்டு மணமும் தக்காளி சேர்த்த உடனே கமன்னு மசால் காசு என் பக்கம். 1/4 டம்ளர் அளவுக்கு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாங்க. அப்போ தான் தக்காளி நம்மளுக்கு குழஞ்சி வரணும். தேவையான அளவுக்கு தண்ணி. தக்காளி குழையிற நேரத்துலேயே மசாலா பொருட்கள் சேர்த்துட்டோம்னா அந்த பச்சை வடை போயிருங்க. ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், காரம் சாரமாக. தூள் போடுறாரு, ஒருத்தர் கிண்டுறாரு, அந்த ஒருத்தர் தூள் எடுத்து கொடுக்குறாரு, ஒருத்தர் கீட்டுறாரு, ஒருத்தர் சொல்கிறாரு. அப்போ நீங்கள் வெட்டியாக நிற்கிறீங்க. அப்போ வெட்டியாக கரெக்டா? 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாங்க. இப்போ அடுத்து தேவையான அளவு உப்புத்தூள். இந்த நேரத்திலேயே மல்லி தலையை சேர்த்துருங்க. இப்படி சேர்க்கும் போது என்ன ஆகுனா, போட்ட மசாலாவோட பச்சை வாடையும் போயிடும், மல்லியோட மனமும் இந்த தொக்கை ஃபுல்லாகவே நம்மளுக்கு கிடைக்கும். காற்று வாக்கில் ஒரு காதல் கேள்விப்படுறதுல படம், அந்த மாதிரி காற்று வாக்கில் அப்படியே மறந்து போகும். முள்ளில்லா சப்பாத்தி கல்லி வெட்டி வச்சுருக்கோம். இப்போ அதை சேர்த்துக்கிறேங்க. சப்பாத்தி கல்லி வேகணுங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சின்ன அந்த காய் எப்படின்னா 10 நிமிஷத்தில் வந்துருமா? இப்படியா காய் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் வெந்துடும். உங்களுக்கு நல்லா வேகுமா 20 நிமிஷம் நல்லா வெந்துடும். தலையை தூக்கி வச்சுட்டு போகிறாங்க, அங்கேயே தான் நிற்கிறாங்க. சென்ட்ரானுக்காக நிற்க சொல்கிறீங்கண்ணா. ஊராக பொண்ணு பார்க்குறேன், கிடைக்கல. கொஞ்ச நேரம் நில்லுங்க, உங்களை பார்த்துட்டு அவர் உங்களையாவது பிடிச்சிருக்கா. ஏன்னா முடி கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. தலையில் மூட்டை வச்சுருக்காங்க. அந்த பொண்ணு பிடிச்சிருக்காடா? வெங்காயத்துக்கு பொம்மை வச்சுருக்காங்க. அப்போ அதே போய் பார்த்துருக்கேன். இது தகத்தகான கொதிக்குது.
பக்காவாக நல்லா 20 நிமிஷம் ரெடியாக சூப்பராக தயாராகிருக்குண்ணா. ரெடியாக தயாராக இருக்கா? ஆமாண்ணா. 3 பூனை 3 எலி 3 நிமிஷத்தில் பிடிக்குன்னா 3 எலி 3 பூனையை எத்தனை நிமிஷத்தில் பிடிக்கும்? அண்ணா, ஒரே டைம் தானே 3. சரி, ஒரு பூனை ஒரு எலி எவ்வளோ நேரத்தில் பிடிச்சிச்சு? அது அதான் ஒரு பூனை ஒரு எலி எத்தனை கேள்வி கேட்கக்கூடாது, பதில் தான். இல்லைங்க, அந்த டைம் நீ சொல்லவே இல்லையா? அதை நான் சொல்லிட்டேன். 3 பூனைங்களா 3 எலிங்களா 3 நிமிஷத்தில் எத்தனை நிமிஷத்தில் பிடிக்கும்னு கேட்டிருக்காரு. ஒரு பூனை ஒரு எலி எத்தனை நிமிஷம் பிடிக்கும் கேட்குறேன். 180 நொடி. 180 நொடி இல்லை. அடுத்தது 3 எலி ஓடி போச்சு, பூனை பாது திரும்பி வந்துச்சு. கண்டிப்பாக நான் தெளிவாக சாப்பிடும் போது உங்களுக்கு இல்லை, இப்போ நீ சொல்கிறேன். 3 பூனை 3 எலி 3 நிமிஷத்தில் 3 பூனை 3 எலியை பிடிக்குன்னா எத்தனை நிமிஷம் ஆகும்? எதுக்கு எத்தனை நிமிஷம் ஆகும்? ஒரு பூனை ஒரு எலியை பிடிக்கிறதுக்கு எத்தனை நிமிஷம் ஆகும்? அதான் எத்தனை நிமிஷம் ஆகும்? அதான் கேட்குறேன். அதான் நானும் கேட்குறேன். தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. அவளோட எதிர்பார்த்தா டொக்கு. சப்பாத்தி கல்லியுடைய தொக்கு. நம்மளுடைய முள் இல்லாத சப்பாத்தி களி தொக்கு தயாருங்க. இதை சாதத்துக்கு வச்சு சாப்பிடலாம், சப்பாத்திக்கே வச்சு சாப்பிடலாம். நாங்கள் சாதத்துக்கு வச்சு சாப்பிடுவோம். பதில் சொல்லுப்பா. இல்லை, ஒரே அடி. பின்னாடி பாரு. இல்லை, 3 பூனை 3 எலி 3 நிமிஷத்தில் 3 பூனை 3 எலியை எத்தனை நிமிஷத்தில் பிடிச்சிருக்குன்னு கேள்வி கேட்டான். கேள்வி கேட்டாரு. அதுக்கு பதில் சொல்லுங்க. எங்களுக்கு யாருக்குமே தெரியல. சொல்லு, நீயே சொல்லு. எங்களுக்கு பதில் தெரியல. சொல்ல, நீயே சொல்லு. பின்னாடி லாக் பண்ணுங்க. அதுக்கு என்ன தெரியுமா? கை கொத்துக்கு. அதுக்கு என்ன, ஒரு பூனைக்கு வந்து எத்தனை நிமிஷம் சொன்னா? சொல்லல, சொல்லு. எங்கள்கிட்ட சொல்லல. 3 நிமிஷம் சொல்லியே. ஒரு பூனைக்கு வந்து 3 நிமிஷம் சொன்னா ஒரு எலியை பிடிக்கும். அப்போ 3 எலி பிடிக்க எத்தனை நிமிஷம்? 9 நிமிஷம் ஆகுது. 3 நிமிஷத்துல தானே பிடிக்கும். 9 நிமிஷம் ஆகும். 3 நிமிஷத்துல எப்படி போகும்? ஒரு பூனைக்கு 3 நிமிஷம். அப்ப 3 பூனைக்கு 9 நிமிஷம் இல்லையா? சரி, ஆனா இது பதில் கிடையாது. இல்ல இல்ல, இப்ப வேற பதில் சொல்ல போறா, கேட்டுக்க. இதுதான் அர்த்தம். இல்ல, அந்த பதில சொல்ல அடி பில்லுவா கேட்டு பதில சொல்றேன். பதில் சொல்லு. டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா சொல்லு சொல்லு சொல்லு. சொல்றதுக்கு முன்னாடி அடிக்கிறீங்க, சொல்றதுக்கு முன்னாடி அடிக்கிறீங்கப்பா. ஆனா பதில் எனக்கு தெரியுட்டா. இல்ல சொன்னா என்ன சொல்லுவாரு பாரு. 3 பேர் பொம்மையா? எந்த டைமும் பிடிக்காது. மருத்துவ குணமான ஆரோக்கியமான விவசாய மண்ணில் விளைஞ்சா முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சமைச்சிட்டு இருக்கும்போதே சென்ட்ராயம் போய் அங்கே போய் சாப்பிட்டு வந்துட்டான். அதனால எல்லாம் எங்களை பரிமாற விட்டுருக்கோம். ஒரு ஆஃப் ஆயில், ஒரு ஆம்லெட், 2 நைஸ். காலையில் கார சட்னி, சாம்பார், பொட்டுக்கடலை சட்னியோட அடிச்சான் குழப்பி. அதுக்கு முன்னாடி டீ சாப்பிடணும் நிறுத்து அப்படின்னா ஐயங்கார் பேக்கரில் நிறுத்தி ஒரு போண்டா, ஒரு வடை, ஒரு காஃபி. அது போக இப்போ 12:30 மணிக்கு வந்து இப்போ தெரியாம போய் சாப்பிட்டோம். 2 கிலோ அரிசி திட்டுருக்கான். ஆரோக்கியமான மண்ணில் அட்டகாசமான கள்ளி துவையல் தான் பக்காவாக ரெடி பண்ணியிருக்கோம். எல்லாம் பந்தி போட்டு உட்காந்து சாப்பிட்றாங்க. துவையல் இல்லைங்க, தொக்கு. தொக்கு சாப்பிடுங்க. பேசுனா உங்கள் தோட்டத்தை முள்ளு இல்லா கள்ளி. அவங்க சமையலும் உங்களோட தொக்கும் இந்த சப்பாத்தி கலையும் கலந்ததுனால இந்த தொக்கு கெத்து. ஏன்னா இதில் வந்து அந்த வளவளப்பு தன்மையே கிடையாது. ரெண்டாவது இந்த சப்பாத்தி கல்லி அந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி காரம் சாரமான ஒரு தொக்குங்க. இந்த சாதத்துக்கு சாப்பிடும் போது அவ்வளோ அட்டகாசமாக இருக்கு. நல்லா கறி சோறு சாப்பிட்ற மாதிரி இருக்கு, நல்லா காரஞ்சாரமாக. நான் கூட ஆரம்பத்தில் நினச்சேன், என்ன மாஸ்டர் இன்னைக்கு முள் இல்லாத முள் இல்லாத சப்பாத்தி கல்லில் தொக்கு செய்ய போகிறேன்றாரு, எப்படி இருக்குமோன்னு நான் கூட நினச்சேன். ஆனால் வந்து இது ஒரு சப்பாத்தியாகவே தெரியல. தொக்கில் போட்ட உடனே நம்ம எல்லா காய்கறிலையும் செய்வோம், ஒரு தொக்குன்னு செய்வோம் இல்லையா, அதை விட இது தூக்கடிக்குது. இது அப்படியே நல்லா சும்மா காய்கறியோட நல்லா சூப்பராக இருக்குண்ணா. எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம்ண்ணா. சாம்பார் கூட வச்சு சாப்பிடலாம் போல இருக்குது, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. கள்ளி வந்து சும்மா அள்ளி அள்ளி சாப்பிடலாம், அந்த அளவுக்கு சும்மா டேஸ்ட் அப்படியே பட்டே கலப்புதுண்ணா. முள் இல்லாத சப்பாத்தி கல்லியாக இருக்கட்டும், சோப்பாக இருக்கட்டும், சப்பாத்தி கல்லி பொடியாக இருக்கட்டும், உங்களுக்கு வேணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் அண்ணனை கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ணன் கொரியர் போட்டு விடுவார். இன்னைக்கு காணொலியில் ஒரு முள் இல்லாத சப்பாத்தி கல்லி அதை பற்றியும் பார்த்துருப்பீங்க. அந்த காணொலியில் முள் இல்லாத சப்பாத்தி கல்லி தொக்கை எப்படி செய்கிறதுன்னு காமிச்சிருப்போம். அவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சுங்க. இன்றைக்கு இந்த காணொலி இதோட முடிய போகிறதில்ல. நாளைக்கு மீண்டும் தொடரும்.
இதே போல் வித்தியாசமான சமையல் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து வர உங்களுக்காகவே காத்துட்ருக்கு. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம கட்டது கையில் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்ல பேஜ் இருக்கு கட்டுறது கையில் பாண்டி, அதையும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. நாளையும் தொடரும், மிஸ் பண்ணாம பாருங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கட்டுறது கையில் குடும்பம். நன்றி, வணக்கம். வணக்கம்.